நிறைய நேரங்களில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பக்தியா இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தெளிவா இருப்பாங்க. தெளிவா பேசுவாங்க. வேதத்த படிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, அவங்க கிட்ட எப்போ போய் பேசினாலும், அ நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்காது, இதில பதில் கிடைக்காது, அ இ இத பத்தி எனக்கு புரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க புத்தி தெளிந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ புத்தி தெளிகிறதுனால, நாம் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்றதுனால, நமக்கு எத்தன பெரிய பலன்கள் நமக்கு இருக்கிறது. உங்களுடைய ஆஃபீஸ் வேலையில கஷ்டங்கள் இருக்கலாம், குடும்பத்தில போராட்டங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம், பர்சனல் லைஃப்ல நீங்க எந்தெந்த காரியத்தோடோ, எந்தெந்த பாவங்களோடோ நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா ஒரே சொல்யூஷன் ஆண்டவருடைய பாதத்தருகே. ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்றவங்க டெஃபினட்டா 100க்கு 100 புத்தி தெளிவுள்ளவர்களா இருப்பாங்க. அவங்கள சாத்தான் வந்து கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மளை பார்த்து கொண்டிருக்கும்போது, ஆண்டவருடைய பாதத்தருகே தான் உட்காரும்போது, கண்டிப்பா அந்த ஒரு புத்தி தெளிவ கர்த்தர் நமக்கு குடுப்பாரு. ஸோ புத்தி தெளிந்தா மட்டுமே நம்ம போயிட்டு ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார முடியும். ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்தா புத்தி தெளியும். புத்தி தெளிந்து இருந்தா தான் நம்ம ஆண்டவருடைய பாதத்தருகே போவோம். அதுவும் இருக்குது. ஸோ என்னால ஜெபிக்க முடியல. நெறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபிக்கவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல பாஸ்டர். ஒரு மாதிரி ரொம்ப ஜெபிக்க முடியாம நான் இருக்கிறேன். இந்த கதைலாம் நான் கேட்கும்போது அப்பவே புரிஞ்சுப்பேன். ஒரு ஆண்டவருடைய பாதத்தருகே உட்காருறதில்ல கிடையாது இவங்க. இவங்களுக்கு புத்தி தெளிவே கிடையாது போல. ஏதோ ஒரு கூட்டத்துல போய் கலந்துக்க வேண்டியது. என்ன நெறைய பேர் நான் பார்க்கிறேன். அப்படியே ஓடுவாங்க. கூட்டமா ஓடுவாங்க. அந்த பாஸ்டர் நடத்துறாரு, இவரு நடத்துறாரு. அங்க அவரு கை வச்சா சரியாயிடும், இவரு கை வச்சா சரியாயிடும். அந்த கூட்டத்துக்கு போனா சரியாயிடும். அவர்கிட்ட போய் ஒரு கவர் குடுத்துட்டு வந்துட்டா நம்ம வியாதி பிரச்சனை நீங்கி போயிடும். அவர் பேசினாலும் நல்லா பண்ணும். மங்கள வார்த்தையெல்லாம் பேசினா நல்லா போயிடும்னு சொல்லுவாங்களே, கிடையவே கிடையாது. உங்க விசுவாசம் தான் உங்கள ரட்சிக்கும்.